ஹைஸ் நஜசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில உள்ள ஒரு இளைஞர காவல் குடியிருப்பு பகுதிக்குள்ள போயி, மர்ம நபர்கள் வந்து வெட்டியிருக்கிறாங்க. என்ன காரணத்தினால இந்த மர்ம நபர்கள் இந்த இளைஞர வெட்டுனாங்க? யார் இந்த இளைஞர்? அதுவும் எப்படி காவல் குடியிருப்புக்குள்ள நுழைந்தாங்க? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். ஏன்னா, உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு திருச்சில உள்ள இளைஞர். இந்த இளைஞர் பேரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரைக் செல்வன். சரியா? இந்த இளைஞரோட வயசு வந்து கிட்டத்தட்ட 24 வயசு ஆகுது. இன்னைக்கு வந்து இந்த இளைஞர கரெக்ட்டா இந்த காவல் குடியிருப்பு பகுதிக்குள்ள போய் நுழைஞ்சு 5 மர்ம நபர்கள் வெட்டி கொன்னு இருக்கிறாங்க. சரியா? இந்த இளைஞர. என்ன காரணத்தினால வெட்டுனாங்க? இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நவம்பர் 10 இன்னைக்கு காலையில இந்த சம்பவம் ஒரு 8:30 போல நடந்திருக்குது. என்ன காரணத்தினால வெட்டுனாங்க? இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு? அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இளைஞர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எப்பவும் போல அவரோட வேலைய பார்க்கறதுக்காக போயிட்டு இருந்திருக்காரு பைக்ல. சரியா? எந்த இடத்துல போயிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய போஸ்ட் ஆபீஸ் சாலைன்னு சொல்லிட்டு ஒரு வழி அங்க இருக்குது. சரியா? அந்த வழியா என்ன பண்ணியிருக்காரு, அந்த இளைஞர் வந்து அவருடைய இருசக்கர வாகனத்துல போயிருக்காரு. அப்போ திடீர்னு இருசக்கர வாகனம் அதாவது 2 இருசக்கர வாகனத்துல 5 நபர் ஒரு கும்பல் வந்திருக்கிறாங்க. அதாவது அதுல 5 பேர் இருக்கிறாங்க. அந்த 5 பேர் வந்து இந்த இளைஞர்கிட்ட என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதாவது தாமரை செல்வன்ட்ட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டிய வச்சு மோதியிருக்கிறாங்க. வண்டிய வச்சு மோதிக்கிட்டு தாமரை செல்வன் பொத்துன்னு கீழ விழுந்துட்டாரு. விழுந்து என்ன பண்றாரு, இவங்க சுத்தி பார்க்குறாங்க. யார் இந்த 5 நபர் கையிலயும் ஆயுதங்கள் இருக்குது. இந்த கத்தி, அருவா எல்லாம் இருக்குது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, சுத்தி புத்தி பார்த்துட்டு தாமரை செல்வன் வந்து பயப்படுறாரு. பயந்து என்ன பண்றாருன்னா, தப்பிச்சு உயிர் தப்பிக்கணும்ல, தப்பிக்கிறதுக்காக ஃபாஸ்ட்டா ஓடுறாரு. ஓடும்போது பக்கத்துல வந்து போலீஸ் குடியிருப்பு, அதாவது போலீஸ் குவார்டர்ஸ் சொல்லுவோம்ல, அங்க வந்து போனா நம்ம வந்து உயிர் பிழைச்சிரலாம், நம்ம தப்பிச்சிரலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாரு, போலீஸ் குவார்டர்ஸ்குள்ள நுழைஞ்சுட்டாரு. சரி நுழைஞ்சது மட்டும் இல்லாம, கரெக்ட்டா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் அதிகாரியோட வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சுட்டாரு. சரியா? நுழைஞ்சு எப்படின்னா, ஒரு கிச்சன் இருக்குல்ல, அந்த கிச்சன்ல கிரைண்டர் பக்கத்துல வந்து ஒளிச்சு இருந்திருக்காரு. நம்மள வந்து வெட்ட மாட்டாங்க, கண்டுபிடிக்க மாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒளிச்சு இருந்திருக்கிறாரு. சரியா? ஆனா, இந்த ரவுடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்கல்ல, அதே மாதிரி அந்த போலீஸ் அதிகாரி வீட்டுக்குள்ள இவரு இருந்தது இந்த இளைஞர் இருந்தத பார்த்து, அப்படியே இழுத்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஸ்பாட்ல ரத்தம் கொட்ட கொட்ட, கையி, காலு, தலை இப்படி எல்லா இடத்துலயும் வந்து வெட்டி சாய்ச்சுட்டு போயிட்டாங்க. சரியா? எப்படி அந்த இளைஞர் வந்து போலீஸ் அதிகாரி வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது தில்லைநகர் போலீஸ் ஸ்டேஷன்ல பணிபுரியும் சிறப்பு உதவி ஆய்வாளர் தான் இந்த செல்வராஜ். இவரு வந்து எப்பவும் போல நைட் டியூட்டிய பார்த்துக்கிட்டு, சரி காலையில அவங்களுடைய பிள்ளைகள ஸ்கூலுக்கு விடணும்ல, அப்ப என்ன பண்றாருன்னா, காலையில வீட்டுக்கு வாராரு. வந்துகிட்டு அவங்க பிள்ளைங்கள கிளப்பி விட்டுட்டு அப்படியே ஒய்ஃப் பரபரப்பாவே இருந்திருக்கிறாங்க. இருக்கும்போது, தன்னுடைய மகன் என்ன பண்ணியிருக்காரு, அந்த போலீஸ் அதிகாரியோட பையன் குப்பை தட்டுறதுக்கு வெளிய போயிருக்கான். போன இடத்துல வீடு தொறந்து இருக்குது. அந்த டைம்ல தான் இந்த இளைஞர் வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சு இருந்திருக்காங்க. சரி வெட்டுனது வந்து போலீஸ் அதிகாரிக்கு தெரியாதா? அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, தெரியும். சரியா? 5 மர்ம நபர்கள்ல வந்து ஃபாஸ்ட்டா அந்த இளைஞர இழுத்து போட்டு வெட்டியாச்சு. சரியா? அந்த டைம்ல போலீஸ் அதிகாரிகள் வீட்ல இருந்தாரு. அந்த அவரு, அவங்க மனைவி, குழந்தைங்க எல்லாம் வீட்ல தான் இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணணும் தெரியாம ஷாக் ஆயி தலையில கைய வச்சுட்டு அதுல உட்கார்ந்துட்டாங்க. சரியா? உடனே இந்த இளைஞரோட அலறல் சவுண்ட் கேட்ட உடனே, அக்கம் பக்கத்துல அதே போலீஸ் குவார்டர்ஸ்ல உள்ள எல்லாருமே எட்டி வந்து பார்த்தாங்க. பொதுமக்கள், போலீஸ் அதிகாரிகள்லாம் இருப்பாங்கல்ல, வேலைய பார்த்துட்டு வந்து இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து ஓடி வந்து பார்த்தா, இந்த இளைஞர் வந்து அவரு வந்து ரத்த வெள்ளத்துல மிதந்து கிடந்தாரு. உடனே என்ன பண்றாங்க, இந்த 5 மர்ம கும்பல் வந்து தப்பிச்சு ஓடுறாங்க. உடனே எல்லா மக்களும் இவங்கள பிடிக்கணும் அப்படின்னு தானே நினைப்பாங்க. அங்க அந்த ஏரியாவுல உள்ளவங்க. கையில கிடைக்க கல்லு எல்லாத்தையும் எடுத்து பொறுக்கி, அந்த 5 மர்ம நபர்கள் மீது எறையுறாங்க. அப்ப எறையும்போது, ஒருத்தன் மட்டும் அங்க உள்ள பொதுமக்கள்ட்ட மாட்டிக்கிட்டான். சரியா? மாட்டி உடனே புடிச்சு வச்சுக்கிட்டு, என்ன பண்றாங்கன்னா, அங்க உள்ள போலீஸ் அதிகாரிகள்ட்ட தகவல் குடுக்குறாங்க. இப்படி இங்க சம்பவம் நடந்துச்சு.
அப்படிங்கிற மாரி எல்லா டீட்டெயிலும் சொல்லிக்கிட்டு, இந்த ஒரு குற்றவாளியும் வந்து புடிச்சு கையில குடுக்குறாங்க. அந்த குற்றவாளியோட பேரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ இளமாறன் சரியா? மொத்தம் எத்தன பேர் இந்த சம்பவத்துல ஈடுபட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம பேர பார்ப்போமா? சதீஷ், பிரபாகரன், இளமாறன், நந்து, கணேஷ். இவங்க எல்லாருமே வந்து ஈடுபட்டுருக்காங்க. அதுல வந்து இளமாறன் அந்த குற்றவாளி மட்டும் மாட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு போலீஸ் அதிகாரிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஆய்வு செஞ்சாங்க. மொப்ப நாய்கள்லாம் கூப்ட்டு, "யாரு இது?" அப்படிங்கிற மாதிரி விசாரணை பண்ணி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, மத்த குற்றவாளிகளையும் தேடி கண்டுபிடிச்சுட்டாங்க. சரியா? இப்போ இந்த தாமரை செல்வன் யாரு? என்ன காரணத்தினால இந்த 5 மர்ம நபர்கள் அந்த தாமரை செல்வன வந்து வெட்டுனாங்க? அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரை செல்வன் வந்து அவரு வந்து 24 வயசு தான் ஆகுது இளைஞர். சரியா? அவங்களுக்கும் கல்யாணமும் ஆயிடுச்சு. அவங்க மனைவி பேர் வந்து சந்திரா. அ அது மட்டும் இல்லாம, இந்த தாமரை செல்வனோட தொழிலு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் இருக்குல்ல, அத வந்து பண்ணிட்டு வராரு. மத்தபடி தனியா நார்மலா ஏதாவது சின்ன வேலைகள்லாம் பார்ப்பாரு. அவங்க மனைவியும் வந்து வேலைக்கு தான் போறாங்க. அதாவது ஒரு பாவப்பட்ட ஃபேமிலி தான். ரொம்ப ஒண்ணும் ரிச் ஃபேமிலிலாம் கிடையாது. அ அதாவது இந்த சம்பவம் எப்படி தொடங்குது அப்படி வந்து சொல்றாங்கன்னா, அவங்க மனைவியே சொல்லியிருந்தாங்க. சரியா இத குறித்து. போலீஸ் அதிகாரி கிட்ட சொல்றாங்க. அப்படி அவங்க மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 மந்த்துக்கு முன்னாடி நான் வந்து இந்த நிப்பான் பெயிண்ட் கம்பெனில வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, சதீஷ் என்கின்ற அந்த நபர் வந்து என்ன பண்றாரு என்கிட்ட வம்பு இழுத்தாரு. கிட் தி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? அப்போ நான் ஓனர் கிட்ட போயி, இந்த மாதிரி பண்றாங்க. எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நான் வந்து முன்கூட்டியே வந்து தகவல் சொன்னேன். ஆனா ஓனர் வந்து கண்டுக்கல. அமைதியா விட்டுட்டாரு. சரி இனி இது போக நான் என் ஹஸ்பண்ட்ட சொல்லுவோம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்ட சொன்னேன். ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா, உடனே வந்து வார்ன் பண்ணாங்க. என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டு வார்ன் பண்ணி விட்டுட்டு, நாங்களும் சரி சண்டை போடல, பிரச்சனை பண்ணல, அடிக்கல. சரி வேண்டாம் அந்த நிறுவனத்த விட்டு வேலைய விட்டு நிப்பாட்டிருவோம். அப்படிங்கிற மாதிரி நானும் வெளிய வந்துட்டேன். அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, அவங்க மனைவி சந்திரா சொல்றாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. என் ஹஸ்பண்ட் வந்து யாருகிட்டயுமே அடிதடி எதுவுமே போமாட்டாங்க. ஒரு நல்ல ஒரு நபர் தான் என் ஹஸ்பண்டு. அப்படிங்கிற மாதிரி யாரு சந்திரா சொல்றாங்க. ஆனா என்ன காரணம் தெரியாம வெட்டியிருக்காங்க. அவரு எந்த தப்பும் பண்ணல. இந்த சம்பவம்னால தான் அவங்க வெட்டுனாங்க. அப்படிங்கிற மாதிரி யாரு சந்திரா வந்து அடிச்சு சொல்றாங்க. ஆனா, ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இப்போ ரீசென்ட்டா அம் ஃப ஃபைட் பண்ணியிருக்காரு தமிழ் செல்வன். அந்த சதீஷ் கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா, சந்திரா சொல்றாங்க, இல்ல கிடையாது. எனக்காண்டி ஹஸ்பண்ட் கேட்டதுனால தான் இந்த மாதிரி தீர்த்து கட்டணும்னு முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது இந்த பிளானு முன்னாடிலருந்து போட்ட சதி மாதிரியே அப்படிங்கிற மாரி இருக்குது. வெட்டி கொன்னு இருக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து அதுக்கு மேல அழுறாங்க. அவங்க அம்மா ஒரே ஒரு பையனா, அவங்க அம்மாவும் வந்து கதறி கதறி அழுறாங்க. என் பையனுக்கு நியாயம் கிடைக்கணும். அதாவது என் பையன என்ன காப்பாத்தி தாங்க. என்ன பையன தேவையில்லாம வெட்டி கொன்னுட்டாங்க. இவங்கள சும்மாவே விடக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி. அதாவது அவங்க அம்மா வீட்டு வேலைய பார்த்து பிள்ளைங்கள வளர்த்தவங்க. சரியா? அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ அவங்க அவங்க கஷ்டத்த வந்து சொல்றாங்க. சரியா? இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போராட்டத்துல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு முன்னாடின்ட்டு. அதாவது இந்த பையன் இறந்துட்டான். பாவப்பட்ட ஃபேமிலி. இப்ப என்ன கோரிக்கை அவங்களுடைய கோரிக்கைன்னா, நிவாரண தொகையும் வேணும். அப்புறம் வந்து ஏதாவது அரசு பணி அ எங்களுக்கு கண்டிப்பா எடுத்து தரணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த மாதிரி வெட்டி கொன்னவங்களையும் சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? அதாவது அவங்க கேட்டது நியாயம் தானே. ஏன்னா ஆம்பள பசங்க இருந்தா குடுக்கலாம். பட் ஆம்பள பிள்ளைங்க இல்ல, பொம்பள பிள்ளைக்கு தாங்க அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க அவங்க அம்மா. அதுவரைக்கும் உடலா வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதாங்க. இந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலி. இப்ப மனைவி இதுதான் பிரச்சனைன்னு சொல்லியாச்சு. போலீஸ் அதிகாரிகளும் அதன் அடிப்படையில மனைவி ஈடுபட்டிருக்கனால, என்ன காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணிட்டு வராங்க. இருந்தாலும் போலீஸ் அதிகாரிகள் இவங்கள வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி சீக்கிரம் வந்து சொல்லுவாங்க. இந்த இளைஞருக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கணும். இது ஒரு பாவப்பட்ட ஃபேமிலி. இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது. பட் இருந்தாலும் நடந்துருச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற நீங்க, இத குறித்து என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த குற்றவாளிகள என்ன பண்ணணும்? அசால்ட்டா கொலை பண்ணிட்டு போறாங்கல்ல. இவங்கள நீங்களா இருந்தா என்ன தண்டனை குடுப்பீங்க? இத பத்தி உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.